இன்னைக்கு தாய்லாந்தோட மதிப்பு 26 ரூபா, நம்ம ஒரு காசு. இந்தியாவோட மதிப்பு 75 ரூபா ஒரு சிங்கப்பூர் டாலர். அப்போ ஏன் அந்த நாடு மட்டும் பொருளாதாரத்தில் அதை மெயின்டைன் பண்ணுது? ஏன்னா அங்கே தற்சார்பு பொருளாதாரம், எந்த அயல் நாடுகளையும் நம்பியிருக்க மாட்டாங்க. ஒரு மாதம் சம்பளம் 7,50,000 ரூபாயை விட்டுட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய பட்டுக்கோட்டை வேட்பாளராக நிற்கிறீங்க. இல்லை, நான் வேட்பாளர் வரணும்னு விரும்பலை, அது என்னோட எதிர்பார்ப்பும் கிடையாது. எங்கள் கடற்கரைக்கு அந்த பக்கம்தான் இலங்கை. ஒரு 16 அதிகபட்சம் இல்லை 22 கிலோமீட்டர் தான். அவன் சொல்லுவாங்க, நானே கேள்விப்பட்டிருக்கேன், அங்கேருந்து பட்டுக்கோட்டையில் வந்து படம் பார்த்துட்டு திரும்ப இரவு போயிடுவாங்கலாம் சொல்லுவாங்க. நமக்கு இருந்த அன்னைக்கு ஒரு கையெறி நிலையில் சோத்தை பார்த்து அழுதுகிட்டு தான். உண்மையிலேயே மது குடிக்காதவர்கள்லாம் மது குடிச்சிட்டு 3 நாள் பித்து பிடிச்ச மாதிரி மக்கள் செத்து மடிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போல்லாம் உண்மையிலேயே நண்பர் சொல்கிறாரு, நம்மள்ட்ட ஒரு ஜெட்டு ஃப்ளைட் இருந்தா நேராக போய் உள்ள விட்டுறலாம், தற்கொலை படையாக மாறிடலாங்க. அந்த என்ன சேருன்னு தெரியாது. உயிரற்ற உடலுக்குள்ளேருந்து ஒரு துளிர் இப்படியே கையை தூக்கி ஏதோ ஒரு ஆதரவு கேட்கும்ல, அது மாதிரி இதுதான் அண்ணனோட பேச்சை கேட்டோம். முதல் முறையாக சீமான் வந்து ராமேஸ்வரத்தில் பேசின பேச்சை ஆமாம் கேட்குறீங்க. அப்போ பெரும் நம்பிக்கை உலகம் முழுதும் இருக்கிற தமிழர்களுக்கு பெரும் நம்பிக்கை இந்த அளவுக்கு வரும்னு சொல்லாது, ஏதோ ஒரு துளிர்ப்பு இருக்குங்கிற நம்பிக்கையில். இப்போ எல்லாருக்கும் அந்த அரசியலுக்கு வரணும்போது பயப்படுவாங்களே. இப்போ குடும்பத்திட்ட உட்காந்து பேசும்போது இந்த மாதிரி இருக்குது, ஒரு 10 ஆண்டு காலம் இந்த தமிழ் தேசியத்துக்காக வாழணும், இப்போல்லாம் வேட்பாளர் அண்ணன் கூட பயணிக்கணும், தமிழ்நாடு முழுக்க வாய்ப்பு கிடைக்கிற நம்மளாம் தேசிய தலைவர் மேதகுவை பேசணும். உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மதிப்புக்குரிய தம்பி கண்ணன் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். தம்பி வணக்கம். தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சோழன் சொல்வீச்சு பார்வையாளர்களுக்கும் பட்டுக்கோட்டை நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் எனது சார்பாகவும் வணக்கம். தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே என்று உறங்கி கிடக்கிற, உரிமை இழந்து உறங்கி கிடக்கிற தமிழ் சமூகத்தை தட்டி எழுப்பணும் அப்படிங்கிறதுக்காக உறக்க குரல் கொடுத்த பட்டுக்கோட்டையார் பூமியிலிருந்து நீங்கள் ஒரு தம்பியாக வந்திருக்கிறீங்க. உங்களை பற்றி சொல்லுங்கள். என்னை பற்றி சொல்லணும்னா, நான் ஒரு சாதாரண ஒரு ஏழை விவசாய குடும்பத்திலேருந்து பிறந்து வளர்ந்தவன். எனது பட்டய படிப்பு அது பட்டுக்கோட்டை பாலிடெக்னிக்கில் தான் படித்து முடித்தோம். சரி. முடிச்சுட்டு வேலை வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. அப்போது சென்னையில் வந்து ஒரு 2 ஆண்டு காலம் வேலை பார்த்துக்கிட்டு அதன் மூலியமாக ஏஜென்சி மூலியமாக தான் அப்போ போக வேண்டிய சூழல் இருந்துச்சு. சிங்கப்பூரில் போய் கடுமையாக ஒரு சாதாரண ஒர்க் பர்மிட்டில் போய் உழைத்து அதன் பிறகு அங்கே மேற்கொண்டு படித்தோம். பொறியாளருக்கான படிப்புகள் படித்தோம் 4 ஆண்டுகள் சிங்கப்பூரில் 4 ஆண்டுகள் மாலை நேர படிப்புகள் தினந்தோறும் படிப்போம். வேலைக்கு போய்ட்டு வந்து படிச்சுட்டு அதன் மூலியமாக, அந்த படிப்பு மூலியமாக அந்த நாட்டில் எனக்கு மட்டும் இல்லை, நான், எனது மனைவி, எனது மகள் 3 பேருக்கும் நிரந்தர வாசம் கிடைச்சது 2006. பர்மனன்ட் சிட்டிசன்ஷிப். ஆமாம், அது கிடைச்சது. அதன் பிறகு என்னுடைய வேலை என்னன்னா, நான் வந்து விமானத்துறையில் கடந்த ஒரு 8 ஆண்டுகளாக வேலை செய்கிறேன். விமானத்துறைன்னா எப்படின்னா, ஒரு ஃப்ளைட்டு ஏறி இறங்கணும் பாதுகாப்புன்னா எங்கள் சிஸ்டம் தான் அதை மானிட்டர் பண்ணும். ஓஹோ. எப்படின்னா, சிங்கப்பூர், ஹாங்காங், துபாய் இதெல்லாம் பிஸியஸ்ட் ஏர்போர்ட். ஒரு நிமிடம் 30 செகண்டுக்கு ஒரு ஃப்ளைட்டு லேண்டிங் ஆகும், 1 நிமிடம் 30 செகண்டுக்கு ஒரு ஃப்ளைட் டேக்கப் ஆகும். அப்போது நீங்கள் அந்த ரன்வே பாதுகாப்பாக இருக்காங்கிறத மேனுவலாக செக் பண்ண முடியாது. சரி. அப்போது எங்கள் சிஸ்டம் தான் அது வந்து எங்கள் சிஸ்டம் தான் வேர்ல்டில் நம்பர் 1 சிஸ்டம். ஓஹோ. ஒரு எம்என்சி கம்பெனி. அதில் நான் சிஸ்டம் இன்ஜினியராக கடந்த 8 ஆண்டுகளாக ஒர்க் பண்ணுறேன். பல நாடுகளுக்கு பயணம் செஞ்சுருக்கேன். கொரியா, ஹாங்காங், தாய்லாந்து, எஜிப்து, துபாய், கத்தார், இது மாதிரியெல்லாம் பணி சம்மந்தமாக நான் போயிருக்கேன் பல கண்ட்ரிகளுக்கு. செஞ்சு ஒரு உச்சக்கட்டத்தில் இருந்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் சீனியர் சிஸ்டம் இன்ஜினியராக ப்ரொமோட் ஆகி கடந்த 2 ஆண்டுகளாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓஹோ. அந்த சூழலில் தான் நான் இப்போ அனைத்தையும், என்னுடைய கடைசி கட்ட சம்பளங்கிறது 7,50,000 ரூபா இந்திய மதிப்புக்கு ஒரு மாதம் சம்பளம் 7,50,000 ரூபாயை விட்டுட்டு
இப்போ இந்த இந்த இது நாம் தமிழர் கட்சியினுடைய பட்டுக்கோட்டை வேட்பாளராக நிற்கிறீங்க. இல்லை, நான் வேட்பாளர் வரணும்னு விரும்பலை, அது என்னுடைய எதிர்பார்ப்பும் கிடையாது. சரி. நான் அண்ணனை வந்து 2017 கஜா புயலுக்கு முன்னாடி புதுக்கோட்டையில் வந்து சந்திக்கிறேன். சரி. அதுக்கு முன்னாடி நான் சந்தித்தது கிடையாது. சரி. ஆனால் களப்பணி வந்து முதல்ல 2016 களங்கண்ட கீதா கருணாநிதிக்கு நான் வேலை செஞ்சுருக்கேன். சரி. அண்ணன்லாம் அறிமுகம் கிடையாது. அப்போ வந்து இரட்டை மெழுகுவர்த்தி எங்கள் வார்டுக்கு வரும்போது ஒரே ஒரு பெண் குழந்தையை மட்டும் அழைச்சிட்டு வந்தாங்க. நாங்கள் தான் வீடு வீடாக போய் இரட்டை மெழுகுவர்த்தி, அப்போ லீவில் பணி இடையில லீவில் வந்துருந்தேன். செலிபன் நமக்கு உறவுக்காரர் மட்டும், அவருக்கும் நான் பணி செஞ்சுருக்கேன் பேராவூரில். என்னால் முடிஞ்ச பொருளாதார உதவி செஞ்சுருக்கேன். அந்த ஈர்ப்பு 2016 ஏன் இந்த கட்சிக்கு வந்து நான் நிற்கணும்னா அதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, அதானே இப்போ எவ்வளவோ கட்சிகள் இருக்குது, நீங்கள் ஒரு பாதுகாப்பான ரொம்ப சொஃபிசிகேட்டடான ஒரு லைஃப் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்கள் குடும்பத்தோட சிங்கப்பூர்லேயே அந்த வாழ்க்கையை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கலாம், மகிழ்வோடு வந்து கழிச்சிருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு எல்லா கட்சிகளையும் தாண்டி நாம் தமிழர் கட்சியை ஏன் தேர்வு செஞ்சீங்க? ஏன் செஞ்சோம்னா, என்னுடைய பள்ளி காலத்துலேயும் சரி, கல்லூரி காலத்துலேயும் சரி, பட்டுக்கோட்டை என்பது வந்து எப்போதும் பார்த்திங்கன்னா எங்கள் கடற்கரைக்கு அந்த பக்கம்தான் இலங்கை. ஒரு 16 அதிகபட்சம் இல்லை 22 கிலோமீட்டர் தான் இலங்கை. அது அவன் சொல்லுவாங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அங்கேருந்து போட்டில் வந்து பட்டுக்கோட்டையில் வந்து படம் பார்த்துட்டு திரும்ப இரவு போயிடுவாங்கலாம் சொல்லுவாங்க. ஆமாம், அப்போது வந்து பெரிய ஒரு பாதுகாப்பெல்லாம் இல்லாமல் போட்லேயே வருவாங்க. வந்து நிறைய இங்கேக்கு மக்களுக்கு தொடர்புகள் நிறையா இருந்தது. சரி. அப்போது நான் பள்ளி காலத்தில் படிக்கும்போது, அதாவது 7, 8 இந்த காலத்தில் படிக்கும்போது 1983, 84 காலகட்டம் இலங்கையில் அப்போ தான் அந்த பயங்கர இராணுவம் வந்து நேரடியாக இறங்கி கொள்ளைகள், கற்பழிப்புகள் எல்லாம் நடந்த காலத்தில் எங்கள் நாங்கள் படித்த ஸ்கூலில் வந்து அப்போ எம்ஜிஆர், அப்போது இந்த கேசட்டில் கொண்டு வந்து அங்கே நடக்கிற பாதிப்புகள், அங்கே கொலை செய்யப்படுறது, கற்பழிக்கப்படுற விஷயங்களை எல்லாம் கொண்டாந்து எங்கள் ஸ்கூலில் போடுவாங்க. ஓஹோ. ஏன்னா அவங்களுக்கு பார்ப்போம். அதை பார்க்கும்போது எங்கள்கிட்ட அன்றைக்கி கொடுக்குறது 25 பைசா கொடுப்பாங்க அந்த செலவுக்கு. ஓகே. வீட்டில் இருந்து ஐஸ் வாங்கி சாப்பிட்ற மதியத்துக்கலாம். அப்போ அந்த காசெல்லாம் நாங்கள் எடுத்து கொடுப்போம். என்ன இப்படி சாகுறாங்களே பண்ணுறாங்களே என்பது அதை கொடுத்தோம். அது ஒரு ஈர்ப்பாக இருந்தது. அதன் பிறகு இந்த போராட்டம், எங்களுடைய +1 +2 படிக்கிற மாணவர்கள் பேராசிரியர்களாக இருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் அதை வந்து எந்த இதுவுமே தெரியாது. நாங்கள் போர்டு வச்சுக்கிட்டு ஜெயவர்த்தனா ஒழிக அவங்க சொல்கிறத சொல்லிக்கிட்டே ஸ்கூலெல்லாம் சுற்றி வருவோம், போராட்டம் பண்ணுவோம். ஓஹோ. அதன் பிறகு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். என்ன நடக்குதுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்க ஆரம்பிக்கும் போது, சரி 86, 85, 86 நிறைய பேர் அங்கேருந்து வெளியாகி இங்கே வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து பயிற்சி கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. அப்போ எங்கள் ஊரில் வந்து ஒரு 12, 13 பேர் வந்து அந்த பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி. அவங்களுக்கான உணவுகள் எங்கள் ஊர்லேருந்து கொடுப்போம், பண்ணுவோம். அவங்கள் தான் எங்களுக்கு கபடிக்கெல்லாம் பயிற்சி கொடுப்பாங்க விளையாடுறதுக்கு. இன்னொரு முக்கியமான விடயம் என்ன சொல்கிறோம்னா, எங்கள் கபடி டீம் பேரே எல்டிடி தான். ஆமாம், ஆச்சரியமாக இருக்கும். எல்லாரும் போவோம், நல்ல பயிற்சி. ஏன்னா அவங்களோட பயிற்சி வித்தியாசமாக இருக்கும். தென்னை மரத்துலாம் மேலே ஏறி தலைங்கில இறங்குவாங்க. அதையெல்லாம் பார்த்து ஆர்வப்பட்டு அதில் முக்கியப்பட்டவங்களும் பயிற்சி கொடுப்பாங்க. அப்போது எங்கள் கபடி டீம் அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்குணம்லாம் இருக்கார்ல, ஆம்பலாப்பட்டு சர்க்குணம், அரிக்கி, அவங்களாம் கண்டியங்காட்டு டீம். அவங்க கொஞ்சம் பெரிய சீனியர் டீமு. சரி. நாங்கள் ஜூனியர் டீம். ஓகே. எங்கள் டீமு வந்து மான்கோட்டை நத்தம்னு சொல்லுவாங்க, எல்டிடி. எங்கள் தாத்தா ஊர் அங்கே இருந்து, அங்கே தான் நான் படித்தேன் ஸ்கூல் லைஃப். சரி. எல்டிடின்னு சொல்லிட்டு எங்கள் விளையாட்டு நல்லாயிருக்கும். அப்போ அந்த பெரிய டீமோட ரொம்ப டஃப் கொடுத்து விளையாடும்போது எங்களெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் பார்த்துட்டு கைத்தட்டி வளர்ப்பாங்க. சரி. வளர்ந்து வந்தால் அந்த மாதிரி காலகட்டத்தில் ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு தான் எங்கள் டீம் பேரையே மாற்ற வேண்டிய சூழல் வந்துச்சு. சரி. அப்போ எங்கள் கேப்டன் சம்பத்துன்னு ஒருத்தர், அவர் சம்பத் பிரதர்சன் டீம் மாற்றி விளையாண்டு. இந்த ஈர்ப்புகள் எங்களுக்கு அதிகமாக இருந்தது. அதன் பிறகு படிப்பு முடித்தோம், போயாச்சு. நான் போகிற இடங்கள்லாம் என் கூட வேலை பார்க்கணும். யாரோ ஒருத்தர் இலங்கைக்காரர் வெளிநாட்டில் இருக்கிறதுனால இலங்கைக்காரருங்க வேலை பார்ப்பாங்க. ஆனால் இலங்கை சிட்டிசனாக இருக்க மாட்டாங்க, ஜெர்மன் சிட்டிசனாக இருப்பாங்க, இல்லை கனடா சிட்டிசனாக இருப்பாங்க, இல்லை சிங்கப்பூர் சிட்டிசனாக இருப்பாங்க. அவங்க கூட பணி செய்வோம். அப்போ அவங்க கூட நாங்கள் இதெல்லாம் கலந்துக்குவோம். எப்படி நீங்கள் கஷ்டப்படுறீங்க எப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் உள்ளுக்குள்ளே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. சரி. அப்போது நம்ம தேசிய தலைவர் படைகட்டி முப்படையும் கட்டி ஆடும்போது எப்படி ஜெயிச்சிருவோம்டா அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கையில் இருந்தோம். அந்த காலகட்டத்தில் 2009 வந்து
அப்போல்லாம் சிங்கப்பூரில் தான் இருப்போம், ஃபேமிலி இல்லை அங்கே. ம் நான் 2006லேயே நிரந்தரவாசம் பெற்றாலும் அந்த காலகட்டத்தில் ஃபேமிலி இங்கே தான் இருந்தாங்க. சரி. நாங்கள் நண்பர்கள், சுரேஷ்னு சொல்லுவோம், நிறைய பேர். அப்போ ஒரு அறையில் தானே இருப்போம். ம் அந்த காலகட்டம் வந்து உண்மையிலேயே சொல்லனா துயரம், என்ன செய்கிறது தெரியாது. ம் நமக்கு இருந்த அன்னைக்கு ஒரு கையறு நிலையில் சோத்தை பார்த்து அழுதுகிட்டு தான் இருந்தோம். ம் ம் உண்மையிலேயே மது குடிக்காதவர்கள்லாம் மது குடிச்சிட்டு 3 நாள் பித்து பிடிச்ச மாதிரி தெரிஞ்சாங்க. அப்போ ஒரு ஜெட் ஃப்ளைட்டை நம்ம இறுதி கட்ட போர் நடக்கிற காலகட்டத்தில் மக்கள் செத்து மடிஞ்சிட்டு இருக்காங்க. ம் அப்போல்லாம் உண்மையிலே நண்பர் சொல்கிறாரு, நம்மள்ட்ட ஒரு ஜெட்டு ஃப்ளைட் இருந்தா நேராக போய் உள்ளே விட்டுறலாம், ம் ம் தற்கொலை தற்கொலைப்படையா மாறிடலாங்க. அந்த என்ன செய்யறதுன்னு தெரியாது, கையறு நிலை தானே. ம் அப்போது எதுவுமே இல்லை, இதோட முடிஞ்சிச்சு, ம் இன்னும் எதுவுமே கிடையாது, தமிழர்களை பற்றி பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைங்கும் போது ம் ஒரே ஒருத்தன் அந்த இந்தண்ட கரையில் போய் ராமேஸ்வரத்தில் ம் ஒரு கையை தூக்கி ஒருத்தன் பேசுனதை நாங்கள் பார்க்குறோம். யாரா அது, என்னடா அப்படிங்கும்போது அது ஈர்த்துச்சு அந்த பேச்சு. முடிஞ்ச போதில் ஒரு எப்படின்னா அந்த சதை பிண்டங்கள் உயிரற்ற உடலுக்குள்ளேருந்து ஒரு துளிர் இப்படியே கையை தூக்கி ஏதோ ஒரு ஆதரவு கேட்கும்ல, அது மாதிரி தான் அண்ணனோட பேச்சை கேட்டோம் முதல் முறையாக. சீமான் வந்து ராமேஸ்வரத்தில் பேசின பேச்சை ஆமாம் கேட்குறீங்க. அப்போ பெரும் நம்பிக்கை உலகம் முழுதும் இருக்கிற தமிழர்களுக்கு பெரும் நம்பிக்கை இந்த அளவுக்கு வரும்னு சொல்லாது, ஏதோ ஒரு துளிப்பு இருக்குங்கிற நம்பிக்கையில் சரி அப்படிங்கும்போது அப்போது அண்ணனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். சரி. அப்போ அவருக்கான அடக்குமுறை இங்கே இருந்ததுல, சிறையில் தூக்கி போட்டாங்க, என்ன செஞ்சாங்க, தொடர்ந்து சிறைப்படுத்தினாங்க. முத்துக்குமாரோட அந்த மரணம் வந்து எங்களை ரொம்ப பாதிச்சிச்சு. அப்போ ஏன் இந்த கல்லூரிகள்லாம் விடுமுறை போட்டாங்க, இந்த போராட்டத்தை ஏன் முன்னெடுக்கலை, நம்ம அயல்நாட்டில் இருக்கோம் ஏன் முன்னெடுக்கலைங்கிறது பெரிய மன வலியை கொடுத்தது. சரி. அது வரைக்கும் நாங்கள் முழுசாக நம்பிக்கிட்டு இருந்தது தமிழின தலைவர் கலைஞர், இவர் தமிழர். அதுவே எங்களுக்கு 35 வருஷம் கழிச்சு தான் இவர் தமிழர் இல்லைங்கிறத அண்ணன் மூலியமாக தான் தெரிய வந்தது. சரி சரி. அது தாக்கத்தை ஏற்படுத்தினது. சரி இனிமே நம்ம நிற்கணும்னுட்டு தான் முதல் முறையாக அண்ணனை வந்து ஒரு வாய்ப்பில் 2017 புதுக்கோட்டையில் அன்னைக்கு வந்து வடகாட்டில் ஒரு பொதுக்கூட்டத்துக்காக வர்றாங்க. அண்ணனை போய் திலீபன் மூலியமாக தான் உள்ளே போய் சந்திக்கணும். பேராவூரணி திலீபன் மூலம் எங்கள் நண்பர்கள் எல்லாம் நாங்கள் பட்டுக்கோட்டையிலேருந்து ஒரு 15 பேர் போய் சந்தித்தோம். சரி. சந்தித்து எங்களை உள்ள அறையில் அழைச்சி பேசினார். இந்த ஃபோட்டோலாம் புகைப்படம் என்னுடைய இதில் அதை வச்சுருக்கேன், தன்படம் தான் வச்சுருப்பேன். சந்திக்கும் போது அண்ணே நாங்கள் வந்துடுறோண்ணே, என்னடா பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால், இல்லைண்ணே நான் சிங்கப்பூரில் இந்த மாதிரி நிரந்தரவாசம் பட்டிருக்கேன், பிள்ளைங்க என்ன படிக்குது, அண்ணனுக்கு ஞாபகம் இருக்கேன்னு தெரியாது. சரி. என்கிட்ட சொல்கிறாரு, அண்ணே நாங்கள் வந்துடுறோண்ணே, உங்கள் கூட வந்து பயணிக்கிறோம், ஆதரவாக நிற்கிறோம். அப்போது அண்ணன் கேட்குறாரு, என்ன பிள்ளைங்கள என்ன, அப்போ ஸ்கூலில் படிச்சுட்ருக்கேன். அப்போ சொன்னார், உண்மையில் எங்கள் அப்பா அம்மா வந்து இறந்துட்டாங்க. சரி. நான் சிங்கப்பூர் போகிறதுக்கு முன்னாடி அப்பா என்னுடைய 10ஆம் வகுப்பு முடித்து கல்லூரி முதல் ஆண்டுலேயே நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டார். அம்மா தான் எங்களை எல்லாம் வளர்த்தாங்க, ஒற்றைத்தாய், 3 ஆண் குழந்தைகள், அதில் 3வது மகனாக நான் பிறந்தேன். சரி. அப்போது இந்த பட்டுக்கோட்டையில் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வெளிநாடு போயிட்டு இந்த நிரந்தரவாசம் அப்போ வந்து குடும்பத்தை அங்கே நான் ஷிஃப்ட் பண்ணல, இங்கே தான் இருக்காங்க, வந்து போயிட்டுருக்கோம். அதன் பிறகு இந்த 2006 அதான் 2018 வந்து கேட்கும்போது அண்ணன் கேட்குறாங்க, ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் எனக்கு ஒரு அறிவுரை சொன்னார், நீ ஏன் இப்போ வரணும், பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டு இருக்காங்க, நல்லா சம்பாரி, வாய்ப்பு உள்ளம்போது தேவைப்படும் போது அழைக்கிறேன்னு சொன்னாங்க. சும்மா சரி அண்ணன் சொல்கிறாரு அப்படின்ட்டு உண்மையிலேயே படிச்சுட்டு தான் நான் என்ன அண்ணனுக்கே தெரியாது களமாடுவோம். நான் இந்த கட்சிக்குள்ளே வந்து என்னுடைய மெம்பர்ஷிப் போட்டதே 2017. சரி. 17 போட்டேன். வேறு எந்த கட்சியிலையும் நான் மெம்பர்ஷிப் போட்டதே கிடையாது, உறுப்பினர் அட்டை வாங்கினது. அப்போது 2010 போயாச்சு. மறுபடியும் ஒவ்வொரு தேர்தல் களம் போராட்டங்கள், அண்ணன் ஹுமாயூன் கபீரை கூட இந்த காவிரி தண்ணீர் கொடுக்குறேன்னு சொல்லி ரயிலடியில் போராட்டத்தில் கலந்துக்கிட்டோம். அப்புறம் ஐயா நம்ம மக்கள் மருத்துவராக இருக்கிற இளரி பாரதி செல்வன் 2019 முதன் முறையாக எங்களுக்கு சொந்தமான ஒரு கோயில் இருக்குது தாத்தாவூரில், அங்கே வந்து நம்மாழ்வாருக்கு ஒரு நினைவேந்தல் நடத்தணும்ப்பா அப்படின்னாரு. சரி. அப்போ நான் ஐயா கூட அறிமுகமாகறேன். சரி. நான் ஒரு காலண்டர் அடித்து கொடுங்க, ஒரு 500 காலண்டர் அப்படின்னா. அப்போ ஐயா படம், நம்மாழ்வார் படம், இந்த பக்கம் திருவள்ளூர், நெல் ஜெயராமனும் அப்போ இறந்துடுறாரு. சரி. அவங்கள புகைப்படம் வச்சு ஒரு காலண்டர் டிசைன் பண்ணி சிவகாசிலேருந்து ஒரு 500 காலண்டர் அடித்து அந்த விழாவிலேயே நானும் வந்து கலந்துக்கிட்டு அப்போ தான் நான் கொரியா போயிட்டு வந்தேன். சரி. அங்கே விவசாயங்கள் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனாலும் அவங்களோட கடைசி ஆம்பிஷன் என்னென்னா இயற்கை விவசாயம், இயற்கையான உணவுகளை சாப்பிடணுங்கிறது தான் அவங்களுடைய ஆம்பிஷனாக இருக்கும். சரி. நம்ம வீட்டில எல்லாம் பூச்செடி வச்சுருப்போம் வாசலில், அவங்க வீட்டில் காய்கறிகள் வச்சுருப்பாங்க. அந்த டைல்ஸ் ஒட்டியிருக்கும்ல, அந்த எல்லா இடத்துல ஒரு கேப் விட்டு அதில் ஒரு வெண்டி விதையோ கொத்தரங்காய் கத்திரிக்காயோ அதை வச்சு அந்த இயற்கையாக வர்றது தான் சாப்பிடுவாங்க. சரி. அதை பற்றி நாங்கள் பேசினேன், இந்த மாதிரி இருக்குது. அப்போது நம்ம விவசாயம் இந்த பகுதி பெருசாக இருக்குது. அப்போ அவரோட அறிமுகம் பட்டுச்சு. அதுலேருந்து தொடர்ந்து நான் ஐயா கூட அவருடைய ஃபாலோ பண்ணுவேன். இப்போ நாம் தமிழர் கட்சியை அண்ணன் சீமானை சந்திச்சிட்டிங்க, நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறதுன்னு முடிவு பண்ணி நீங்கள் உறுப்பினர் ஆகிட்டீங்க. இப்போ வேட்பாளரை எப்படி வந்தீங்க? வேட்பாளராக வர்றதுக்கு நான் முக்கியமான காரணம் சொல்லணும்னா, என்னுடைய கல்லூரி ஜூனியர் வந்து திருமுருகன். ஓ சரி. அதாவது நடிகர் திருமுருகன், இயக்குனராக செஞ்சுட்டு இருக்க திருமுருகன். அவருடைய மைத்துனரும் நானும் குடும்ப நண்பர்கள். சரி. அவருடைய அக்கா கணவரும் நானும் குடும்ப நண்பர்கள். அவருடைய மாமா தான் கலியமூர்த்தின்னு சொல்கிற என்னுடைய கிளாஸ் நண்பர். சரி. அப்போது ஒரு பேச்சுவார்த்தை வரும்போது என்னுடைய செயல்பாடுகள்லாம் அவர் நீண்ட காலமாக பார்த்துட்டு இருக்காரு. அப்போது பட்டுக்கோட்டைக்கு ஒரு வேட்பாளராக வரணும் அப்படிங்கிறத ஒரு தகவல் கொடுத்தாங்க. அண்ணா நான் அந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்கேன், உடனடியாக வர முடியாது சொல்லிட்டு. இல்லை நாங்கள் கலாய்வு சித்தத்தில் நீங்கள் நின்னீங்கன்னா, ஒரே ஒரு காரணம் சொல்கிறார். இந்த பீரியடு வந்து எனக்கு வந்து பட்டுக்கோட்டையும் ஒரத்தநாடும் கையளிக்கப்பட்டிருக்கு, இந்த 2 தொகுதியும் வென்று கொடுக்கணும், அதுக்கு சரியான ஆளாக நீங்கள் தான் இருப்பீங்கன்னு சொல்லும்போது, அப்போ சும்மா வந்துட்டு ஒரு தேர்தலுக்கு மட்டும் நின்றுட்டு மீண்டும் பயண செய்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. சரி. 30 ஆண்டுகள் வெளிநாட்டில் வளர்ந்துச்சு. அப்புறம் குடும்பத்தில் இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்காக குடும்பத்தில் உட்காந்து பேசுகிறோம். நான் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிவிட்டு, பிஆர்எஸ் சரண்டர் பண்ணிவிட்டு ஊருக்கு வரலாம். இப்போ எல்லாருக்கும் அந்த அரசியலுக்கு வரணுங்கும்போது பயப்படுவாங்களே. இப்போ குடும்பத்திட்ட உட்காந்து பேசும்போது இந்த மாதிரி இருக்குது, ஒரு 10 ஆண்டு காலம் இந்த தமிழ் தேசியத்துக்காக வாழணும். அப்போல்லாம் வேட்பாளர் ஆகலை. தமிழ் தேசியத்துக்காக வாழணும், அண்ணன் கூட பயணிக்கணும், தமிழ்நாடு முழுக்க வாய்ப்பு கிடைக்கிற நம்மளாம் தேசிய தலைவர் மேதகுவை பேசணும், ஒன்றுமே இல்லைங்கிறத தமிழ்நாடு முழுக்க மக்கள் மத்தியில் கொண்டு போகணுங்கிற ஒரு பேரார்வம் இருந்தது. சரி. அதை நோக்கி தான் நான் வந்தேன். வந்த பிறகு அதுக்கு நிறைய பேர் கடைசி அண்ணன் தான் தண்ணீர் மாநாட்டில் அன்னைக்கு மதியம் தான் என்னை கூப்பிட்றாரு மீண்டும் நேரடியாக, அது வரையும் சந்திக்கலை. சரி. கூப்பிட்டு பேசுகிறாங்க அண்ணன். என்ன அண்ணன் அப்பவும் என்கிட்ட சொல்லலை. அப்போது நிறைய பேர் பட்டுக்கோட்டையிலேருந்து போட்டியாளர்கள்லாம் இருப்பாங்க. அப்போது இரவு நான் அறிவிக்கிறேன், யாரை அறிவிக்கிறோன்னா அவருக்கு நின்று பட்டுக்கோட்டை ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தகவலை சொல்கிறாங்க. சட்டம் கூட நான் சாதாரண சட்டத்தை போட்டுக்கிட்டு திருச்சியில் சந்திச்சுட்டு வந்தாச்சு. சரி. அப்போ மணிசெந்தில் அண்ணன் தான் போய் வெள்ளை சட்டம் ஒன்று போட்டுக்கிட்டு வாங்கும்போது தான் அப்போ தான் 8 மணிக்கு அறிவிக்க போகிறாங்க. ஒரு 7 மணிக்கு ஒரு பையனை எடுத்துகிட்டு போய் ஸ்கூட்டியில் போய் கார் உள்ளே போட்டாச்சு, வெளில எடுக்க முடியல. ஒரு பையன் வந்தான், தம்பி எங்கன்னா கடை இருந்தால் சொல்லணும், ஒரு ஒயிட் ஷர்ட் வாங்கி அன்றைக்கி தான் போட்டோம். போட்டுட்டு அண்ணன் அறிவித்தாங்க. அறிவிக்கும்போது எல்லோரும் போயிடுவாங்க. அப்புறம் தம்பி சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கான்னு ஒரு வார்த்தை சொன்னார் தேர்தல் நிற்கிறதுக்கான. அந்த வார்த்தை வந்து எங்கள் தொகுதியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காராம். சிங்கப்பூரில் வந்து நான் அப்போது தேர்தல் பரப்புரை செய்ய போகும்போதெல்லாம் கேட்பாங்க, சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கீங்களாம்ல, என்ன செஞ்சுருவீங்க, சிங்கப்பூரை மாற்றிடுவீங்களான்னு கேட்பாங்க. நான் சொன்னேன், கண்டிப்பாக மாற்ற முடியும். எப்படின்னா, அரிசி கிடையாது, குடிக்க தண்ணி இல்லாத ஒரு நாட்டை வெறும் 67 சுதந்திரம் முடிஞ்சு 97 30 ஆண்டுகளில் உலகத்தில் தலைச்சிறந்த நாடாக ஒரு மனுஷன் மாற்றிருக்கான், லீ குவான் யூ. அவர் இறந்ததுக்கு நான் பட்டுக்கோட்டை முழுக்க அவருக்கு இரங்கல் செய்தி அடித்து போஸ்டர் அடித்து ஓட்டியிருந்தேன். ஒரு தனி மனிதன் நினச்சி ஒரு நாட்டையே மாற்ற முடியும் போது, எந்த வளமும் இல்லாத நாட்டை மாற்றும் போது, இந்த நாட்டை அண்ணங்கையில் ஒரே ஒரு முறை கொடுங்க, கண்டிப்பாக வந்த உடனே இது மேஜிக் பண்ணுற விஷயம் கிடையாது. முதல் 5 ஆண்டுக்குள்ளே இங்கே இருக்கிறத நிறைய தவறுகளை சரி செய்யணும். சரி செஞ்சுட்டு அடுத்த 5 ஆண்டுகளை மிகப்பெரிய ஒரு வல்லரசு லெவலுக்கு சிங்கப்பூரோட வேட்பாளர் நிறுத்தி அந்த போய் கேட்கும்போது இந்த உங்களை வேட்பாளராக அண்ணன் வந்து பூதலூரில் தண்ணீர் மாநாட்டில் அறிவிச்சிட்டாரு. அறிவிச்சிட்டதுக்கப்புறம் தொகுதி முழுதும் சுற்றி பார்த்தீங்களா? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை நகராட்சி, மதுக்கூர் பேரூராட்சி, அதிராம்பட்டினம் நகராட்சி ஆயிடுச்சு. இப்போ எது அதிராம்பட்டினமா? நகராட்சி. ரைட்டு. அப்போ வந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை வந்து நகரம், மதுக்கூர் அதை சார்ந்திருக்கிற பகுதி முழுதும் வேளாண் பகுதி, விவசாயிகள் இருக்கக்கூடிய பகுதி. அதிராம்பட்டினம் முழுதும் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர் பகுதி, மீனவர்கள் வந்து அடர்த்தியாக வாழுகிற ஒரு பகுதி. இதை எல்லாத்தையும் நீங்கள் சுற்றி பார்த்தீங்களா?
எல்லா இடங்களுக்கும் போனீங்களா? இதுக்கு முன்னாடியே நான் ஒவ்வொரு தடவை வரும்போது நண்பர்கள் கூட நிறைய பட்டுக்கோட்டை முழுக்க ட்ராவல் பண்ணுவேன். சரி. அது இல்லாமல் அங்கே போகிற பகுதிகளில் நிறைய என்னென்ன செய்யலாம், நம்ம வயநாட்டில் இருக்கோம், இங்கே என்னென்ன வளர்ச்சி திட்டங்கள் செய்யலாங்கிறது மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். சரி. இந்த பகுதி இப்படி செய்யலான்னா அந்த பகுதிக்கெல்லாம் போயிருக்க மாட்டாங்க. அதிராமண்டத்துக்கு அந்த பக்கம் ஏரிப்புறக்கரைன்னு ஒன்று இருக்குது. சரி. ஏரிப்புறக்கரை அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் ஸ்டார்ட் ஆகிடும். அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தீவு மாதிரி இருக்குது. சரி. அது எப்படி கேட்டாலும் ஒரு 200 ஏக்கர்கள் இருக்கும். அது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே. சுற்றி மணல் திட்டுகளாகவும் சவுக்கு காடுகளாகவும். ஆனால் அதை சில பேர் பட்டா போட்டதாக சொல்கிறாங்க. அது அரசியல் கட்சி என்னன்னு தெரியாது. சரி. அதை மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக்கலாம். சரி. சுற்றுலாத்தலம்னா மிகப்பெரிய ஐலாண்டு எங்கேயோ போகிறாங்க, அந்தமான் போகிற அளவுக்கு கூட அது மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக்கலாம். சரி. அலைகள் இருக்காது அதில். அது இல்லாமல் பட்டுக்கோட்டை, அதுவும் அதிராம்பட்டினம் குறிப்பாக நல்ல மீன்கள் கிடைக்கும். ஆனால் அது முறையான ஒரு மீன்பிடி துறைமுகம் இல்லை. புரியுது புரியுது. ஆனால் அது ஒரு மீன்பிடி துறைமுகம். அந்த ஏரிப்புறக்கரை ஆரம்பித்து போட்டு ப்ளஸ் அந்த ஐலாண்டில் நிறைய விடயங்கள் செஞ்சோம்னா மக்கள் பட்டுக்கோட்டையில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பட்டுக்கோட்டையில் வந்து பொழுதுபோக்குக்கு பண்ணுறதுக்கு காசுகள் நிறையா மக்கள்கிட்ட இருக்குது. அதை கழிக்கிறதுக்காக ஒவ்வொரு மாதமும் சில பேர் குற்றாலம் போவாங்க, கொடைக்கானல் போவாங்க. ஆனால் இந்த பகுதிக்குள்ளேயே அந்த பொருளாதாரத்தை பட்டுக்கோட்டை தொகுதிக்குள்ளேயே கொண்டு வரலாம். 2 விஷயங்கள் இருக்குது. அது ஒன்று, பட்டுக்கோட்டை மிகப்பெரிய ஏரிகள் கொண்ட ஒரு தொகுதி. சரி. ஒவ்வொரு ஏரியும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பட்டுக்கோட்டை டு அதிராம்பட்டினம் ரோட்டில் பள்ளிக்கொண்டான், சேண்டாக்கோட்டை, மாளிகைக்காட்டுக்கு இந்த பகுதி. நான் சின்ன வயசில் போகும்போது கடல் தெரியாது, அவ்வளோ பெருசாக இருக்கும். மிக பெருசு, 320 ஏக்கர் கொண்ட ஏரி. ஓஹோ. அந்த ஏரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி இருக்கும்போது அப்படியே ஃபுல்லாக நிற்கும். ஏன்னா ஆழப்படுத்தலை, பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அந்த ஏரியை ஆழப்படுத்தி சுற்றி இது பண்ணிவிட்டு அதை வந்து படகு பயணங்கள், நல்ல ஒரு ரம்யம், சுற்றி தென்னந்தோப்புகள்லாம் இருக்கும், நல்ல ரம்யமான ஒரு இடம் மாலை நேரம். அதனால நிறைய கடைகள் உருவாகும், நகராட்சிக்கு தொகுதிக்கு வருமானம் வரும், அதை பெருக்கலாம். புரியுது புரியுது. நீங்கள் இப்போ நம்ம பட்டுக்கோட்டை தொகுதியை பொறுத்தளவில் வந்து மதுக்கூர் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தென்னை விவசாயிகள் வந்து ரொம்ப அதிகம். கஜா புயலுக்கு பிறகு அந்த தென்னை விவசாயிகளினுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமான சூழலாக இருக்குது. அதை எப்படி மீட்டெடுப்பீங்க? 2018 தீபாவளிக்கு பிறகு வந்தது தான் அந்த கஜா புயல். பட்டுக்கோட்டை பேராவூர்னிங்கிறது மிகப்பெரிய எங்களையெல்லாம் வளம் கொலைக்க வச்சது. நானே வந்து அதை நம்பி தான் இருந்தோம். ஒவ்வொரு குடும்பமும் மிகப்பெரிய ஒரு வசதி பட்டுக்கோட்டை, தம்பிக்கோட்டையெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா லிஃப்டெல்லாம் வச்சு கட்டியிருப்போம், வீடுகள்லாம் இருக்கும் அந்த சைடில். ஏன்னா முழுக்க முழுக்க தென்னை வருமானம். புரியுது புரியுது. இந்த கஜா புயல் எஸ்பெஷலி அந்த வேதாரண்யத்தில் பூந்து கரெக்டாக பட்டுக்கோட்டை சுற்றி அப்படி பேராவூர்னியில் அடித்து ஆலங்குடியெல்லாம் போச்சு. அதில் பெரிய பாதிப்பு ஒவ்வொருத்தருக்கும். எங்கள் அத்தை வீட்டுக்கு 40 ஏக்கர் தென்னை. ஒரே இரவில் வெறும் 40 தென்னை தான் இருக்குது. அது சன் டிவிலாம் கூட வந்து எடுத்து இது பண்ணியிருந்தாங்க. மீள முடியாத ஒரு துயரம். எப்படின்னா கண்ணீர். அது சொன்னாலே இன்றைக்கி வருமானமே இல்லாமல் ஒரு 30 ஆண்டுகள் உழைப்பு ஒரு இரவில் ஜீரோவாக்கி ஒன்றுமே இல்லை, வழியே கிடையாது. அப்போது அதை மீட்டெடுக்கிறதுக்கு என்ன ஒன்றுமே அரசாங்கம் வந்து எதுவுமே செய்யலை. ஒரு மாவுக்கு 1700 ரூபா கொடுத்தாங்க. ஆனால் சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு ஏக்கருக்கு 1 லட்ச ரூபா செலவானுச்சு. அதை சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு. அப்போது மிகப்பெரிய அவங்கவுங்க நகைகளை விற்றாங்க, நிறைய விடயங்கள் சொந்த பணத்தை போட்டு செஞ்சு. ஆனால் மீண்டும் அந்த பழைய நிலைமைக்கு கொண்டு வரவே முடியல. புரியுது. காரணம் என்னன்னா, மரபணு மாற்றப்பட்ட தென்னைகள் அரசாங்கத்திட்ட தனியார் கொடுக்குறாங்க. ஓஹோ. அது வந்து பழைய வீரியத்தோட இல்லை. முன்னெல்லாம் வந்து தென்னைகளை எங்கள் வீட்டிலேயே அதுக்குன்னு தனியாக மரங்கள், ஒரு 50 ஆண்டுகள் உள்ள மரத்தை தென்னைகளை வந்து குடுவை பறித்து கீழே போட்டுற மாட்டாங்க, சாக்கில் வச்சு கட்டி இறக்குவாங்க, கயிறு கட்டி. ஏன்னா விழுந்ததுன்னா அது முளைக்கிறதுக்கு அது பாதிச்சிருந்துட்டா இறக்கி வச்சு தோட்டத்திலேயே புதைச்சி வச்சு அதை கொண்டு பண்ணோம். செலவு கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஒரு தென்னம்பிள்ளை 200 ரூபா ஒரு நல்ல தென்னம்பிள்ளை வாங்குறதுக்கு. ஆனால் வீரியம் இல்லை, நல்லா வருது, காய்க்குது. 4 வருஷத்துலேயே அது அப்படியே கூண் கொண்டு விழுந்து சுத்தமாக காலி பண்ணுது. புரியுது புரியுது. ஒன்றுமே இல்லை. இன்னமும் வந்து விவசாயிகள் வந்து அதுக்கு என்ன பண்ணலாம்னா, எங்கள்கிட்ட நான் அந்த தாய்லாந்து சென்றப்போ அது பார்த்துருக்கேன். உண்மையிலேயே பட்டுக்கோட்டை பேராவூர்னி குறிப்பாக பட்டுக்கோட்டையில் தென்னை வந்து ஒரு புரட்சியே செய்யலாம்.
அது இந்த அரசாங்கம்லாம் செய்யவே முடியாது. அவங்களுக்கு அதுக்கான திட்டங்கள்லாம் இருக்காது, இருந்தாலும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா விவசாயிகளை எப்போதுமே கையேந்திர நிலையில் தான் வச்சுருக்காங்க. அதுக்கு என்ன திட்டம்னா அண்ணன் வரவேற்கையில் கூட வச்சுருப்பாங்க. சாதாரண தென்னையை மதிப்பு கூட்டி விற்கக்கூடிய அதுக்கான எங்கே வந்து அங்கே விளையிற கொப்பரை தேங்காய்க்கே முறையாக விலை இல்லைன்னு சொல்லி மக்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. இதில் இவங்க வந்து இந்த அரசுகள் எப்படி வந்து மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி தென்னை விவசாயிகளை என்னைக்கு மீட்டெடுக்க போகிறாங்க? இவங்க எந்த காலத்துலையும் எடுக்க மாட்டாங்க. இந்த அரசாங்கம் அதை எடுக்கக்கூடிய சிந்தனைகள் கிடையாது, இருந்தாலும் அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்கள வந்து அந்த எந்த காலத்திலையும் விவசாயிகளை அவங்க வளர்ச்சி அடைய திராவிட அரசாங்கம் வாய்ப்புகளே வழங்காது. சரி. ஏன்னா அவங்க அப்போ தானே 2000 ரூபா கொடுத்தா ஓட்டு போட முடியும். தன்னிறைவு பெற்றுருவாங்களே, பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றால் யாரையும் நம்பி நிற்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. சரி. ஆனால் அதுக்கான திட்டங்கள் அண்ணன் கண்டிப்பாக செய்வாங்க. நான் பார்த்த தாய்லாந்து சட்டை இன்றைக்கி ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். 1996 நான் சிங்கப்பூர் அன்னைக்கு தாய்லாந்தோட பாட்டு 23 ரூபா, நம்மளுடைய ரூபாய் மதிப்பு 25 ரூபாய். இப்போது 97லேருந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளை நெருங்கிட்டோம். இன்றைக்கி தாய்லாந்தோட மதிப்பு 26 ரூபா, நம்ம ஊர் காசுக்கு. இந்தியாவோட மதிப்பு 75 ரூபா ஒரு சிங்கப்பூர் டாலருக்கு. புரியுது புரியுது. அப்போ ஏன் அந்த நாடு மட்டும் பொருளாதாரத்தில் அதை மெயின்டைன் பண்ணுது? ஏன்னா அங்கே தற்சார்பு பொருளாதாரம். புரியுது. எந்த அயல் நாடுகளையும் நம்பியிருக்க மாட்டாங்க. இன்றைக்கும் அந்த ஊரில் நான் அடிக்கடி பயணம் செஞ்சுருக்கேன் என்னுடைய பணி சம்மந்தமாக. அங்கே பார்த்தீங்கன்னா மாம்பழம் நீங்கள் சின்ன வயசில் அந்த தோட்டத்துலேருந்து பறித்து இந்த வைக்க பொருளை வச்சு சாப்பிட்ருப்பீங்கள்ல, அதோட சுவை நீங்கள் இப்போ எங்கேயுமே வாங்க. ஏன்னா அது வந்து இயற்கையாக விளைஞ்சது, இயற்கையாக பழுக்க வச்சு. அதே சுவை இப்போவும் தாய்லாந்தில் இருக்கும். வாங்கினீங்க. ஏன்னா அவங்க வந்து பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, லக்ஸரியாக வாழணும்னு விரும்ப மாட்டாங்க. இயற்கையாக வாழணும்னு நினைப்பாங்க. கொரியாவுக்கு அடுத்து நான் பார்த்தது தாய்லாந்தில். அதனால இந்த வெளிநாட்டுகள்லேருந்து பெர்டிலைசர்ஸை இறக்குறது கிடையாது, இறக்கி மண்ணை மலடாக்குறது கிடையாது. அந்த உயிர் மண் இருக்குது, உயிரோடு இருக்க அந்த மண். நம்ம பகுதியில் இருக்க மண்ணெல்லாம் செத்து பல வருடங்கள் ஆச்சு. அப்போ போட்டு அதை உயிராக்கிக்கிறது இத்தனை நேரத்துக்கு, அந்த 3 மாதத்துக்கு மட்டும் அதை கொண்டு வரலாம். அப்புறம் சாதாரண ஒரு விஷயம், இந்த தேங்காய் சொன்னீங்கல்ல, ஒரு இளநீ வந்து இப்போ இங்கே விற்றீங்கன்னா இப்போ அங்கே வந்து 20 ரூபாய்க்கு எடுப்பாங்க. சரி. இப்போ சென்னை இந்த மாதிரிலாம் 60 ரூபா இல்லை 50 ரூபா விற்கும் அதிகபட்சம் ஒரு இளநீர். ஆனால் ஒரு இளநியை 300 ரூபாய்க்கு விற்க முடியும். ஓஹோ. எப்படின்னா நீங்கள் அங்கே விவசாயிட்ட 50 ரூபாய்க்கு வாங்க முடியும். ஓஹோ. டபுள் மடங்கு வாங்க முடியும். அது எப்படின்னா நான் தாய்லாந்தில் பார்த்தேன். அது ஒரு இளநியை வாங்கி இந்த மிஷினில் வச்சு சுத்தம் பண்ணி பேக் பண்ணி அதில் அந்த இதெல்லாம் செஞ்சு பேக் பண்ணி அயல்நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஓஹோ. பண்ணி ஒரு இளநீ 50 ரூபா உள்ள இதை இங்கே வாங்கினோம்னா 50 ரூபாய்க்கு வாங்குகிற இளநீ அதோட அதை சுத்தப்படுத்தி செஞ்சு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 50 ரூபா வச்சுங்க ஒரு இளநிக்கு. அந்த இளநீ சிங்கப்பூரில் 300 ரூபா. ஓஹோ. 300 ரூபா. இளநீ உடனே கெட்டுப்படாது. கிடையாது. அதனால் அது வந்து இயற்கையாகவே கொண்டு போகலாம். புரியுது. ஆமாம். இப்போவும் சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மார்க்கெட்லேயும் 2 பகுதியாக பிடிச்சிருப்பான் காய்கறிகள். ஆர்கானிக், இன்ஆர்கானிக். ஓஹோ. வெண்டைக்காய் ஒரு 10 பீஸ் வச்சு ஆர்கானிக் உள்ளது $3 இருக்கும். ஓகே. இது $1 இருக்கும். ஓஹோ. ஆனால் அந்த $3 உள்ளது காலையில் 10 மணிக்குள்ளே போனால் மட்டும்தான் இருக்கும். எல்லாம் விற்று தின்றுடும். அப்போ தேவைகள் அதிகமாக இருக்குது. புரியுது. நம்ம அதை வந்து ஐயா நம்மாழ்வார் பின்பற்றி கண்டிப்பாக நம்மளுடைய வேளாண் திட்டம் ஐயா நம்மாழ்வார் திட்டத்தோடு தான் இருக்கும். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற இந்த செயல்பாடுகள் இருக்குல்ல, இதெல்லாம் இன்றைக்கி உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இதெல்லாம் சென்றடையலை. இதெல்லாம் நாம் தமிழர் கட்சி செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் சென்றடையலை. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான். அதிமுக பணம் கொடுக்கும், திமுக பணம் கொடுக்கும். இவங்க 2 பேர்கிட்டையுமே வாக்காளர்கள் பணம் வாங்கிடுவாங்க. இவங்க 2 பேர்ட்டையும் பணம் வாங்கிட்டு உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? ஆமாம். அதுக்கு தான் நான் இப்போ இது வரைக்கும் அண்ணா அறிவித்த நவம்பர் 15 அறிவித்தாங்க. பட்டுக்கோட்டையில் நாம் தமிழர் கட்சி அலுவலகமே போட முடியல. சரி. கொடுக்கவே இல்லை, யாரும் இடம் கொடுக்கல. கொடுத்தாலும் அதுக்கு நெருக்கடிகள் அதிகம். ஆனால் நாங்கள் 16ஆம் தேதி காலையிலேயே அலுவலகம் திறந்தோம். அதுவும் தாலுக்கா ஆஃபீஸுக்கு எதிர்த்த மாதிரியே ஒரு உறவினர் மூலமாக அந்த இடத்த அடுத்த நாள் காலையிலேயே அலுவலகம் திறந்த உடனே துண்டறிக்கைகள் தயார் பண்ணோம். 3ஆவது நாளே நாங்கள் முதல்ல வேட்பாளர் அறிமுக விழாக்காக ஒரு பத்திரிக்கை அடித்தோம். கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கிற மாதிரி, இந்த மாதிரி நான் அந்த தொகுதியில் நிற்கிறேன், இத்தனாம் தேதி அறிமுகம் பண்ணுறோம் வாங்கன்னு. சுமார் 97 பஞ்சாயத்து இருக்குது எங்கள் ஊரில். ஒரு 2 நகராட்சி, ஒரு பேரூராட்சி. 97 நகராட்சியிலையும் எனக்கு தெரிஞ்ச உறவினர்கள், நாம் தமிழர் கட்சி தம்பிகள்
இவங்க பொறுப்பாளர்கள் பெரிய பக்கப்பலம். பட்டுக்கோட்டை பொறுத்தவரையில் அனைத்து பொறுப்பாளர்களுமே மிகப்பெரிய இது. ஒரு சில பொறுப்பாளர்கள் அவங்க வேலை சூழல் பணிச்சூழலில் வர முடியாது. ஆனால் விரைவில் எலெக்ஷன் நெருங்க எல்லாம் வந்துடுவாங்க. ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் அழைத்து இந்த மாதிரி நான் வேட்பாளர் நிற்கிறேன், என் பேர் இது, நீங்கள் எல்லாம் நேராக வாங்க அப்படின்னு சொல்லி அழைத்த போது எல்லா ஊர்லேயும் போகணும். போய் அழைச்சோம். வேட்பாளர் அறிமுக விழா வந்து பட்டுக்கோட்டை விபிஎஸ் திருமண மகாலில் நடத்தணும். 750 பேர் வந்திருந்தாங்க. சிறப்பு. அதில் ஐயா ஹுமாயூன் வந்திருந்தாங்க, பாரதி செல்வன் வந்திருந்தாங்க. 750 பேர் வந்திருந்தாங்க. அந்த மண்டபம் ஃபுல்லு 700 சேர் தான் போட்டோம், பத்தலை. நிற்கிறாங்க பண்ணுறோம். அனைவருக்கும் உணவுகள் மதியம் ஏற்பாடு பண்ணி அது மிகப்பெரிய தாக்கத்தை வந்து அதிமுக திமுக கட்சிகளுக்கு யார் இது அப்படிங்கிறது அன்றைக்கே அவங்க விட. ஏன்னா நாங்கள் அந்த ரவுண்டான ஃபுல்லாக நம்ம புலிக்கொடி பறந்துச்சு, சரி, நிறைய பதாகைகள் வைத்திருந்தாங்க. யாருன்னு அவங்க பார்க்கும்போது அப்போ விசாரிக்கிறாங்க. அப்போ என்னுடைய நண்பர்கள் வந்து வழக்கறிஞர்கள் அந்த பாரில் இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல சந்திக்கும்போது சொன்னாங்க, இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை பற்றி எங்கள் அசோசியேஷனில் பாரில் பேசவே மாட்டோம். ஏன்னா அதிகப்படியான வழக்கறிஞர்கள் அதிமுகவில் இருப்பாங்க, திமுகவில் இருப்பாங்க. ஆனால் இப்போ ஒவ்வொரு மீட்டிங்லேயும் பேசுகிறாங்க நாம் தமிழர் கட்சி யார் வேட்பாளர், யார் என்ன ஏதுங்கும் போது, அப்போ சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கேன், எங்களுடைய உறவினர்கள் சொன்ன தெரிஞ்சவர் தான் அப்படின்னு சொல்லும்போது அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துனுச்சு. அடுத்து நான் ஏன் இவ்வளோ காசு கொடுத்தாலும் உறுதியாக நாங்கள் வெல்லுவோம்னா, கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு சமூகம் வந்து தொடர்ந்து 75 ஆண்டுகளாக அரசியல் அதிகாரமே அற்று பட்டுக்கோட்டையில். அந்த அமைப்பு பேர் சமூக நீதி கூட்டமைப்புன்னு ஒரு அமைப்பு. வாக்கு வங்கியாக மட்டும்தான் அந்த சமூகத்தை பார்க்குறாங்க. அந்த சமூக நீதி கூட்டமைப்பு கடந்த முறை தனியாக ஒருத்தரை சுயேட்சையாக களம் கொண்டாங்க. போன தடவை 5 அரசியல் கட்சிகள் போட்டி போட்டாங்க. அந்த மக்கள் வந்து 3வது இடம் பிடிச்சாங்க. சரி, 25,000 வாக்குகளை வாங்கினாங்க, ஒரு பைசா கொடுக்கல. அப்போ நம்ம கட்சி வாங்கினது 11,000 வாக்குகள். சரி, தங்கை கிருத்திகா அண்ணாங்க, மாதவனுடைய தங்கச்சி, மாதவன் நண்பர் தான் எனக்கு, நின்னாங்க. அப்போது சமூக நீதியை பற்றி பேசும்போது அண்ணன் சமூக நீதி பேசும்போது ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைவருக்கும் சமமான பங்கு கொடுக்கணுங்கிறத தொடர்ந்து வலியுறுத்தி வரும்போது அந்த சமூக நீதி கூட்டமைப்பு அண்ணனை சந்திக்கணும்னு என் மூலியமாக விருப்பப்பட்டாங்க. அப்போ அண்ணனை வந்து காரைக்குடி மாவீரர் மாநாட்டுக்கு முத நாள் போய் சந்தித்து இப்போ அண்ணன் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 20 நிமிடம் அவங்கள்ட்ட உரையாடினாங்க. உரையாடும்போது அண்ணனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அப்போ ஏன் இந்த வேட்பாளராக பட்டுக்கோட்டையில் நிறுத்துகிறேன் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட விளக்கம் சொன்னாங்க. எனக்கு வந்த தரவுகள் படி ஒரு சமூகம் 75 ஆண்டுகளாக எந்த அரசியல் அதிகாரமும் இல்லாமல் ஒரு பெரும்பான்மை சமூகம் இருக்குங்கிறத எனக்கு தெரிஞ்சது. அதனால தான் இவனை கூப்பிட்டேன். நிற்கிறான், அவன் கூப்பிட்டான், அவன் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து எதுவுமே கேட்கல, இவனை வேட்பாளர் நிப்பாட்டியிருக்கேன், அது ஜெயிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் பொறுப்புன்னாங்க. அனைவருமே அவங்க அன்னைக்கே அண்ணன் முன்னிலையில் ஆதரவு கடிதம் கொடுத்துட்டாங்க. இது ரெண்டும் இணையும் போது இப்போது அதிமுக திமுக பயப்படுறாங்க கண்டிப்பாக. ஏன்னா 25,000 வாக்குகள் பணம் கொடுத்து வாங்கலை, ஈவன் நம்ம 15,000. இப்போது அண்ணன் ஹுமாயூன் கபீர்னப்போ 13,900 ஓட்டு, 40,000 ஓட்டுகள் விலை போகாத வாக்குகள், எவ்வளோ பணம் கொடுத்தாலும். அப்போ 40,000 வாக்குகள் நாங்கள் ஆல்ரெடி கையில் வச்சுருக்கோம். நாங்கள் இன்னும் களமாட வேண்டியது அடுத்த 40,000 வாக்குகளை. இல்லை, இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பட்டுக்கோட்டை தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தளவில் வந்து அதிமுக திமுக எப்படி அணுகும்னா சாதிய ரீதியாக தான் வந்து அணுகும். எந்த பகுதியில் எவ்வளவு எந்த சாதி அடர்த்தியாக இருக்குது, அங்கே யார் நம்ம கட்சியில் முக்கியமான ஆட்கள் அப்படிங்கிறத பார்த்து தான் வந்து அவங்க வேலை செய்வாங்க. இந்த சூழ்நிலையில் சாதியை மறுத்து மதத்தை மறுத்து தமிழர்களாக நம்ம ஒருங்கிணையணுங்கிற இன அரசியலை முன் வச்சு பட்டுக்கோட்டை மாதிரி ஒரு இடத்துல வெல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முடியும். ஏன்னா உண்மையான சமூக நீதி தமிழ் தேசிய திட்டம் தானே இருக்குது. அதிமுக திமுக வாய்வழியில் தான் இருக்க ஒழிஞ்சு உண்மையான தமிழ் தேசியம், இப்போ எங்கள் கூட்டமைப்பு தலைவர் சொல்லும்போது கூட உண்மையான தமிழ் தேசியம்ங்கிறது, இப்போ கூட ஒரு மேடையில் பேசினார், அவரும் பங்கெடுத்து பேசினார். மதுக்கூரில் ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருந்தோம். அதில் உண்மையான சமூக நீதி அண்ணன் செந்தமிழர் சீமானிட்ட தான் இருக்குது, நாங்கள் அதை உறுதியாக நம்புகிறோம் அப்படி சொன்னாங்க. அதன் அடிப்படையில் 2 விஷயம், ஜாதியை மட்டும் இருக்காது, பொருளாதாரம் எவ்வளோ செலவு பண்ண முடியும், 10 கோடி செலவு பண்ண முடியுமா, நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கோம், செலவு பண்ணக்கூடிய வசதி இந்த மக்கள்கிட்ட இல்லை.
அப்போ அண்ணன் வந்து எப்போதுமே எங்கே வீழ்ந்து கிடக்கிற தமிழ் சமூகத்தை தூக்கி நிப்பாட்டணும்னு தான் பார்ப்பார். ஜாதியாக பார்க்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஒரு பெரிய ஒரு தமிழ் சமூகம் வீழ்ந்து கிடக்கிற தமிழ் சமூகத்தை தூக்கி அரசியல் அதிகாரம் கையில் கொடுக்கணுங்கிறது சமமாக அதான் எல்லாருக்கும் எல்லாம் வேணுங்கிற உண்மையான தமிழ் தேசிய சமூக நீதி அண்ணன்ட்ட இருக்குங்கிறத நம்பினாங்க. அதனால் எங்களுடைய அண்ணனை நேரடியாக சந்தித்து ஆதரவு கடிதம் கொடுத்துருக்காங்க. அப்போது திமுக அதிமுக மிரள்றது ஒரு கட்டத்தில் முதல்ல அறிவித்தப்போ இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்லணும். அனைத்து கட்சியிலையும் பயணிக்கக்கூடிய முக்கியமானவர்கள் அவங்க உண்மையான தமிழ் தேசியவாதிகள். ஏன்னா தேசிய தலைவர் மேதகு பட்டுக்கோட்டையில் பல முறை வந்து சிகிச்சை எடுத்திருக்காங்க. பல களப்போராளிகள் வந்து சிகிச்சை எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த மண் வந்து ஈழ விடுதலை புலிகள் நடமாடின மண். சரிதான். இது வந்து கிராமப்புறங்களில் இருக்கிற படிக்காத விவசாயம் செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? அதுக்கு நான் விடயத்தை சொல்கிறேன். அவங்களுக்கு கடந்த ஒரு 20 வருஷமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் ஓட்டு போடணுங்கிறத நான் அறிக்கையாக கொடுத்துருக்கேன். துண்டறிக்கை எங்களோட துண்டறிக்கையில் என்னன்னா, பட்டுக்கோட்டை சுதந்திரம் அடைஞ்சு 75 ஆண்டுகளை கடந்துடுச்சு. தமிழ்நாட்டில் வேறு எந்த தொகுதி அது மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஒரு அரசு கலைக்கல்லூரிகள் கூட இல்லை அரசு பாலிடெக்னிக்கோ ஒரு அரசு மகளிர் கல்லூரியோ எதுவுமே பட்டுக்கோட்டையில் இல்லை. ஒரு ஏழை குடும்பத்து ஒரு மாணவி இப்போ எல்லாருமே படிக்க வந்துட்டாங்க. அவங்க போகணும்னா சொந்த பொருளை செலவு பண்ணி தனியார் கல்லூரிகளே தான் அதை மாற்றணுங்கிறத மக்கள்கிட்ட போய் சொன்னேன். என்னுடைய மதுக்கூர் பொதுக்கூட்டத்தில் கூட நான் பேசுகிறேன். எங்கள் துண்டறிக்கையிலே நாங்கள் கொடுத்துருக்கோம். எங்கள் அண்ணன் முதல்வராக ஆட்சியில் அமர்ந்தால் மதுக்கூர் பகுதியில் மகளிர் அரசு கலைக்கல்லூரி அறிவியல் கல்லூரி வரும். பட்டுக்கோட்டையில் அரசு ஆடவர் கலைக்கல்லூரி வரும். அதை விட முக்கியமான ஒரு விடயத்தையும் நாங்கள் சொல்லியிருக்கேன். கடந்த 40 ஆண்டுகளாக தென்னை ஆராய்ச்சி நிலையம்னு ஒன்று இருக்குது வேப்பங்குளத்தில். ஆமாம், அங்கேருந்து தான் வந்து தஞ்சை மாவட்டம் முழுதும் இருக்கிற விவசாயிகள் இந்த தென்னங்கன்று வந்து வாங்கிட்டு. ஆமாம், இப்போ அங்கெல்லாம் எந்த அதிகமான உற்பத்தி கிடையாது. அதை வச்சு வேப்பங்குளங்கிறத நிறைய நர்சரிஸ் ஏற்ற மாதிரி வச்சு தனியார்கள் அதிகமான லாபம் ஊர் பேரை வேப்பங்குளம் தென்னம்பிள்ளை. ஏன்னா இங்கே போனால் நிறையா அதை எளிமைப்படுத்தலை. நீங்கள் பதியணும் 3 மாதத்துக்கு முன்னாடி எத்தனை உங்கள் ஏக்கர்கிட்ட விஓட்ட சிட்டா அந்த இதில் எவ்வளோ இடங்கள் இருக்குது வாங்கணும். அதுக்கப்புறம் அவங்க பதியம் போடணும். நிறைய ப்ராசஸ் காலதாமதம். இப்போ வந்து ரெடியாக எதுக்கே வச்சுருக்காங்க. ஓஹோ, வேப்பம் எங்கே வாங்கினா வேப்பங்குளத்தில். ஆனால் இங்கே வாங்கினதும் கிடையாது. அதுக்கு இவங்க கொள்ளை லாபம் அடிக்கிறாங்க. ஒரு தென்னம்பிள்ளை நல்ல தரமான தென்னம்பிள்ளை 200 ரூபாய். சரி, இதை எடுத்து சொல்லணும். ஏன் இவங்க எங்களுக்கெல்லாம் ஓட்டு போடணும்னு சொன்னோம்னா, இந்த ஆராய்ச்சி நிலையம் எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில் இருக்க வேளாண் பல்கலைக்கழகத்தோட தொடர்பில் இருக்குது. அங்கேருந்து மாணவர்கள் இங்கே வருவாங்க. ஏன் இங்கே தென்னைக்குன்னு சொல்லி வேளாண் ஒரு உறுப்பு கல்லூரியாக உருவாக்கலாம்ல. அண்ணா யூனிவர்சிட்டி உறுப்பு கல்லூரி வச்சிருக்கலாங்க. அது மாதிரி செய்யலாம். அது மாதிரி பட்டுக்கோட்டைக்கு வாய்ப்புகள் இருக்குது, தேவையும் இருக்குது. அதை நாங்கள் இந்த தென்னை வச்சிருக்க ஒவ்வொருத்தருடையும் நாங்கள் பேசணும். இது மாதிரியெல்லாம் எங்களால் செய்ய முடியும். நீங்கள் சட்டமன்ற உறுப்பினரானால் அதெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்கிறீங்க. நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகத்தோட அண்ணன் முதல்வர் ஆகணும். புரியுது. எங்கள் சோழன் சொல்வீச்சு சார்பில் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய நேரத்தை செலவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.